வணக்கம். கவிதையின் தலைப்பு இந்த நாட்டில்தான். பட்டாம்பூச்சிகள் பறக்க விடப்படுகின்றன, கழுத்தில் பாறாங்கற்கள் கட்டி. பள்ளி செல்லும் பிள்ளைகள். பூக்கள் பூட்ஸ் கால்களால் மிதிக்கப்படுகின்றன, சூளைகளிலும் குவாரிகளிலும். குழந்தைகள். சிலையாவோம் என கனவு கண்ட கற்கள் விலை போகின்றன, சாலைகளில் மேவிட. இளைஞர்கள். சரஸ்வதிக்கு சாம்பிராணி கூட போடாதோர் சகலருக்கும் சலாம் போட்டதால் சலாம் போடுகிறது கல்வி சிலருக்கு. சர்வ கலாசாலைகளில் கை கட்டி சேவகம் செய்வேன் எனச் சொல்லி. மரம் வெட்டிச் செய்வர் காடுகளின் சவப்பெட்டிகளே, தேன் சேகரிக்க கொள்வர் தேனீக்களையே. அரசு மருத்துவமனைகளில் பிரேத பரிசோதனைக்கு முன் சோதிக்கப்படுகின்றன உறவினரின் சட்டைப்பைகள். கண்ணீரில் நனைந்த பணமும் கிடங்கில் கிடந்த பிணமும் கை மாறுகின்றன, விலை பேசப்படும் பிணங்கள். வெண்புறாக்களுக்கு வெடிகுண்டுகளும் தோட்டாக்களும் போடப்படுகின்றன தீனியாய். நல்ல காற்று வாங்க எந்த காட்டுக்குச் செல்ல? நகரங்கள் எல்லாம் கான்கிரீட் காடுகளாய் மாறி வருகையில். ஓவியம் வரைந்தவர் யாரோ, அதன் முன் நின்று தூரிகை பிடித்து படம் எடுத்துக் கொள்பவர் யாரோ, தூரிகையில் ஒழுகுவது வண்ணமல்ல, ஓவியனின் கண்ணீர். சாரல் மழையில் நனைந்து வானவில்லின் அழகை காணாது அதன் வண்ணங்களில் தேடிடுவர் தம் கட்சிக்கொடி. நன்று பூசிய கைகளை குலுக்கிடுவர், நெஞ்சோடு அணைத்திடுவர், கொஞ்சமும் அதை வெளிக்காட்டாது. இருவர் முதுகிலும் துப்பாக்கி, துப்பத் தயாராய் எந்நேரமும். நெருப்பை அணைத்திட சாராயம், தெருவுக்கு தெரு கடை போட்டு அதை விற்கும் அரசை மக்கள் நல அரசு என்பர் இந்த நாட்டில்தான். ஆக்கம் ஆதித் சக்திவேல். மிக்க நன்றி.